நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அண்ணா பிறந்தநாள் விழாவையொட்டி திமுகவினர் மாலை அணிவித்து உறுதிமொழி எடுக்கும்போது அருகில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் திமுக விமர்சனம் செய்ததால் ஒலிபெருக்கியை நிறுத்தக் கோரி திடீரென்று திமுகவினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக நிறுவனரும் மறைந்த முதலமைச்சருமான பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 117ஆம் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அண்ணா சிலைக்கு முதலில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு அருகில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பின்பு திமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க காத்திருந்தனர். அப்போது பொதுக்கூட்டத்தில் அதிமுகவினர் குன்னூரில் நடக்கக்கூடிய நகராட்சி அவலங்களை பட்டியலிட்டு வந்தனர். அப்போது மாவட்ட செயலாளர் KM ராஜு, ஆதரவாளர்களான செல்வம், பாரூக், கோவர்தனன் உட்பட திமுகவினர் அதிமுகவினரின் பொதுக்கூட்டத்திற்கு சென்று ஒலிபெருக்கியை நிறுத்துமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே அதிமுக சார்பில் அனுமதி வாங்கப்பட்டிருப்பதால் உறுதிமொழி எடுக்கும் வரை ஒலிபெருக்கியை நிறுத்தியதால் மீண்டும் திமுகவினர் அங்கு சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்தனர். இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியளிக்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய